தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உரிமை பெற்று தருகிற ஆசீர்வாதங்கள். நாம் 27:1 பார்க்கிற போது செலோப்பியாத்தின் குமாரத்திகள் பாருங்களேன், அவனுடைய குடும்பத்தில் எல்லாம் பெண் பிள்ளைகள். அன்றைக்கு சுதந்திரம் யாருக்குன்னு சொன்னா ஆண் பிள்ளைகளுக்குரியதாக மாத்திரம் இருந்தது. ஆண்களுக்கு மாத்திரம் என்ன செய்தார்கள்? சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்த போது இவங்க 5 பேரும் வந்து மோசே கிட்ட நிக்கிறாங்க. இது எப்படி நியாயம்? எங்க அப்பாவுக்கு யாரும் இல்லை, ஆம்பளை பிள்ளைங்க யாரும் இல்லை, நாங்க 5 பேரு பொம்பளை பிள்ளைகளா இருக்கிறோம், எங்களுக்குரிய சுதந்திரத்தை, ஏன்னா நாங்க இந்த கோத்திரத்துல பிறந்திருக்கிறோம், எங்களுக்குரிய உரிமை வேண்டும் என்று சொன்னபோது மோசே அதை தேவனிடத்திலே கொண்டு போனான். தேவன் என்ன தெரியுங்களா சொன்னாரு? அவர்கள் சொல்லுகிறது சரிதான், அவர்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளானால் உடன் சுதந்திரராமே. அப்போஸ்தலர் 13:33 அப்படி சொல்லுகிறது, இயேசுவை எழுப்பினதினால், இயேசு உயிரோடு கூட எழுந்ததினால் வாக்குத்தத்தம் என்ன செய்கிறதா? நமக்கானதாய் மாறி இருக்கிறது. பிள்ளைகளாய் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். கலாத்தியர் 3:29 சொல்லுகிறான், நாம் கிறிஸ்துவினுடையவர்களானால் நாம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். ஒவ்வொரு நாள் அந்த உரிமை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, வாக்குத்தத்தம் எனக்கு, நான் ஆண்டவர் பிள்ளை, எங்கள் அப்பாவோடதெல்லாம் எனக்கு. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளானால் உடன் சுதந்திரர். பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை நாம் தேவ சமூகத்தில் கேட்கிற போது நமக்குண்டான எல்லாவற்றையும் தருகிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன்.